கோகனட் ஸ்வீட் சாண்ட்விச் பண்ண போறோம். 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேன்ல 1/3 கப் அளவுக்கு சுகர் சேர்க்கிறேன். இதனுடைய வெயிட் 75 கிராம். இது கூட 2 டீஸ்பூன் தண்ணி. சுகர்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. இப்ப இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல். இந்த தேங்காய் துருவலோட வெயிட் 100 கிராம். ரெண்டையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகரும் தேங்காய் துருவலும் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனா போதும். இது கூட கொஞ்சமா ஏலக்காய் பவுடரும் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப் பண்ண முந்திரி கொஞ்சம் சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத இறக்கி வச்சு ஆற விட்டலாம். இந்த ஸ்டஃபிங் பிரெட்டுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு ஒரு பீஸ் இதுல வைக்கிறேன். இதுல ரெடி பண்ண ஸ்டஃபிங்க வச்சிடலாம். எல்லா பக்கமும் பரவுற மாதிரி ஸ்டஃபிங்க சேர்த்துடணும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே தான் இருக்கணும். இப்ப இது மேல இன்னொரு பிரெட் பீஸ வச்சுட்டு மேல கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். லைட்டா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடுங்க. 1 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடு நல்லா பிரவுன் கலரா டோஸ்ட் ஆயிருக்கு பாருங்க. லைட்டா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடுங்க. அந்த சைடுமே டோஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, வேகமாவே ஆயிரும். 2 சைடுமே டோஸ்ட் ஆகி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பரா கோகனட் ஸ்வீட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான பிரெட் ரவா டோஸ்ட் பண்ண போறோம். 6 ஒயிட் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சிருக்கேன். ரவா பேட்டர் ரெடி பண்றதுக்கு இந்த கப்ல 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். இதனுடைய வெயிட் 75 கிராம். ரவை எடுத்த கப்லயே 1/2 கப் அளவுக்கு கரெக்டான புளிப்புள்ள தயிர். இப்ப ரெண்டையும் நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பொடியா சாப் பண்ண வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி, தக்காளியில் உள்ள விதைகளை எடுத்துட்டு கட் பண்ணிக்கங்க, 2 டேபிள் ஸ்பூன் கேப்சிகம், 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சி, ஒரு பச்சை மிளகாவை அதில் உள்ள விதைகளை நீக்கிட்டு கட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி விதைகளை எடுத்துட்டு சேர்த்தோம்னா நமக்கு டோஸ்ட் சாப்பிடும் போது ஸ்பைசியா இல்லாம சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை, 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா டேபிள் சால்ட் சேர்க்கிறேன். இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா பொடியா சாப் பண்ணி சேர்த்துக்கங்க. டோஸ்ட் பண்றதுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. மூடி போட்டு 5 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆச்சு. இந்த பிரெட் ஸ்லைஸ் மேல நம்ம ரெடி பண்ண பேட்டரை வச்சு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். 1 சைடு தான் ஸ்ப்ரெட் பண்ண போறோம். அடுத்து இன்னொரு பிரெட் ஸ்லைஸ்லயும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்ல பேன் போட்டிருக்கேன். பேன் மீடியம் ஹீட்ல இருக்கும் போதே நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. இப்ப நம்ம ரவா பேட்டர் டோஸ்ட் பண்ண பக்கம் அடிப்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சிடணும். டோஸ்ட் ஆயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி லைட்டா மூவ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா ஒண்ணு போல டோஸ்ட் ஆகி வரும். அடிப்பக்கம் கோல்டன் கலர்ல நல்லா டோஸ்ட் ஆயிருக்கு. இப்ப மேல கொஞ்சமா நெய் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மெதுவா திருப்பி போட்டலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இன்னொரு சைடும் கோல்டன் கலரா டோஸ்ட் ஆகி வர வரையும் இருக்கட்டும். கோல்டன் கலரா டோஸ்ட் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்ட்ல பிரெட் ரவா டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆனியன் டொமேட்டோ சாண்ட்விச் பண்றதுக்கு 125 கிராம் தக்காளி, 60 கிராம் வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண மல்லி இலை, இதுக்கு தேவையான அளவு டேபிள் சால்ட், தேவையான அளவு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா சேர்த்திருக்கேன். இப்ப இத கைய வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு பொடியா சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியா சாப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க ரெடி பண்ண உடனே நம்ம சாண்ட்விச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடணும். நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சோம்னா இது நீர்த்து போயிடும். ஏன்னா ஆனியனோட நம்ம சால்ட் எல்லாம் சேர்க்கறதுனால நீர்த்து போயிடும். 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேன்ல 1 டீஸ்பூன் நெய்,
லைட்டா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு பிரெட் ஸ்லைஸ வச்சுட்டு அது மேல நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஸ்டவ் லோ ஃபிளேம்லயே வச்சு ரெடி பண்ணுங்க. மேல ஒரு ஸ்லைஸ் வச்சுட்டு மேல் பக்கமும் கொஞ்சமா நெய் சேர்க்கிறேன். இத இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுட்டு அந்த சைட் டோஸ்ட் ஆகி வர்றதுக்கு 1 நிமிஷம் ஆகும். இத மெதுவா இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. இந்த சாண்ட்விச் ரொம்ப டேஸ்டாவும் கிரன்ச்சியாவும் இருக்கும். இப்ப திருப்பி போட்டு அந்த பக்கமும் டோஸ்ட் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். டேஸ்டான ஆனியன் டொமேட்டோ சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. பிரெட் சில்லி பண்ண போறோம். 6 பிரெட் பீசஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்ப இதை டோஸ்ட் பண்ணிடலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் கட் பண்ணி வச்ச பிரெட் ஸ்லைசஸ் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு மெதுவா இந்த பிரெட் பீசஸ்லாம் அதனுடைய கலர் லைட்டா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கலாம். எல்லா பிரெட் பீசஸும் டோஸ்ட் ஆகி அதனுடைய கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. இதை தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த பேன்ல 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், நல்ல பொடியை சாப் பண்ண இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பொடியை சாப் பண்ண பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், 2 கீறின பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாவை முழுசாவே சேர்த்துக்கோங்க. அடுத்து கறிவேப்பிலை. எல்லாத்தையும் மிதமான தீயில வச்சு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அடுத்து இதுல 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்து இந்த வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா மாறுற அளவுக்கு வதக்கிக்கணும். வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா மாறி வதங்கி இருக்கு. இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை லைட்டா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசால் தூள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன சைஸ் கேப்சிகத்தை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்து அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்ப 2 நிமிஷமா வதங்கி சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. நல்ல ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம டோஸ்ட் பண்ணி வச்ச பிரெட்டை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா இந்த எல்லா பிரெட் பீசஸ்லயும் நல்லா கோட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி கிண்டி கொடுங்க. எல்லா பீசஸ்லயும் மசாலா நல்லா கோட் ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். லைட்டா அப்பப்போ மட்டும் கிண்டி கொடுங்க. இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு லைட்டா ஒரு கிண்டி கொடுத்துடலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய டேஸ்டான பிரெட் சில்லி ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் பிரெட் சாண்ட்விச் 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாவை நல்லா மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு லைட்டா ஒரு வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் துருவின இஞ்சியையும் லைட்டா ஒரு வதக்கியாச்சு. ஒரு 5-6 கருவேப்பிலையில குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்க்கிறேன். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணி சேர்க்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டா வதங்கணும். இந்த அளவுக்கு சாஃப்டா வதங்கினதும் இதுல 1/4 கப் அளவுக்கு ஃப்ரோசன் பட்டாணி அல்லது வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரோசன் பட்டாணி சேர்க்கிறேன். பட்டாணி எண்ணெயிலே 2 நிமிஷம் போல வதங்கிடுச்சு. இதுல 100 கிராம் கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். இந்த கேரட்டோட 2 பிஞ்ச் மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணி விட்டு இதுல 1 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டாச்சு. கேரட் வந்து நல்லா வதங்கி சாஃப்டா வெந்து வரட்டும். வதங்கிட்டு இருக்கும்போது ஸ்டவ் லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவில் இருக்கட்டும். அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும்.
இப்ப 4 நிமிஷம் ஆயிடுச்சு. கேரட் எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா ஒண்ணு போல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளிய உள்ள விதைகளை எடுத்துட்டு இந்த மாதிரி மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்துட்டு ஒரு பரட்டி விட்டுருங்க. இந்த தக்காளி சூடாகிற வரைக்கும் வதங்கினா போதும். நம்ம சேர்த்த எல்லாமே சூடா இருக்கிறதுனால போட்ட உடனேயே சூடாயிரும். அடுத்து இதுல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்து ஒரு பரட்டி விட்டுக்கலாம். கடைசியா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளுடைய சாண்ட்விச் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அதே பேன்லயே 1/2 டீஸ்பூன் நெய், ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல தான் இருக்கு. ஒரு பிரெட் ஸ்லைசஸ் வச்சுட்டு லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுட்டு இதுல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து சாண்ட்விச் மசாலா, இது மேல இன்னொரு பிரெட் ஸ்லைஸ வச்சுட்டு இது மேலயும் கொஞ்சமா நெய் லைட்டா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடுங்க. இப்ப திருப்பி போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு அடிப்பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌனா வந்துடும். ஸ்டவ் சிம்லயே இருக்கட்டும். இப்ப இத கட் பண்ணிடலாம். சூப்பரா ஹெல்தியான வெஜிடபிள் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.